அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்க எங்க மாடி தோட்டத்துல இருக்கிற கரும்பு முருங்கை. கரும்பு முருங்கன்னா இது மாரி 20, 25 லிட்டர் வாட்டர் கேன்லயோ, இல்ல இது மாரி பெயிண்ட் டப்பாலயோ வளர்க்கலாங்க. இது எல்லாமே நாங்க இயற்கையான முறையில வளர்க்குறோங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, செம்மண்ணு, மாட்டு எரு, மண்புழு உரம் கலந்த கலவையில நம்ம நட்டு வைக்கிறோங்க. ஒரு சின்ன குச்சி கிடைச்சா கூட போதுங்க, நம்ம நட்டு வைக்கலாம். இது இயற்கையான முறையில தாங்க நாங்க விளைவிக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல சேர்ற காய்கறி கழிவுகள ஒரு வாரம் வச்சிருந்து அத அரைச்சு ஊத்தலாங்க. இல்லைன்னா அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி அத கொடுக்கலாம். பஞ்சகாவியா, மீன் அமிலம் அதுவும் கொடுக்கலாம். அது இல்லாம வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு கரைசலும் கொடுக்கலாங்க. செழித்து வளருங்க. இன்னைக்கு நான் இதுலேருந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த முருங்கைக்காயிலும் முருங்கைக்கீரையிலும் பலவிதமான சத்துக்கள் இருக்குங்க. தொடர்ந்து முருங்கைக்கீரையும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் கொடுத்துட்டே வரலாங்க. கண் பார்வைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்காயிலும் பல சத்துக்கள் இருக்குது. இதை வைத்து பலவிதமான சமையல் செய்யலாங்க. நன்றிங்க.